அடுத்ததாக இப்போ இந்தியன் யூனியன் முஸ்லீம் இருக்காங்கல்ல, முஸ்லீம் லீக், அவர்கள் ஒரு 2 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஜெயித்த உடனே இந்த விஜயுடைய ஆட்கள் வந்து ஆதவ அர்ஜுனா போய் ஆதரவு கேட்கும்போது என்ன செஞ்சார், நேருக்கு நேராக சொன்னார் காதர் மைதி. என்ன சொன்னார், நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம், கருணாநிதி தான் முடிவு, ஸ்டாலின் தான் முடிவு எடுப்பார், அவர் தான் என் கூட்டணிக்கு தலைவர், அவரை கேட்காம நாங்கள் சொல்ல முடியாது என்று முதல் நாள் பதில் சொல்லிட்டார், முடியாதுன்னு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஸ்டாலின்ட்டு ஆலோசனை பண்ணி நாங்கள் ஒரு கொள்கை அளவில் வெளியிலேருந்து ஆதரிக்கிறோமே, கம்யூனிஸ்டில் ஆதரிக்கிற மாதிரி, திருமாவளவன் ஆதரிக்கிற மாதிரி நாங்கள் ஆதரிப்போமே என்று சொல்லி அவர்கள் திமுகவில் கேட்டதுக்கு என்ன எப்படி சொல்கிறாங்களேன்னு சரின்ட்டார் அவரும். அதற்கு பிறகு நாங்கள் வெளியேருந்து ஆதரவு தெரிவிப்போம்னு சொன்னார். வெளியேருந்து ஆதரவு தெரிவிக்கிற வரைக்கும் கருணாநிதியை கேட்டவர் மந்திரி சபையில் சேர்ற விஷயத்தை வருமா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், நாங்கள் வந்து எங்கள் நிர்வாக குழு கூடி முடிவு எடுப்போங்கிறார். அதை உங்களுக்கு மந்திரி சபை தரணும், மந்திரி சபை மட்டும் கிடையாது, மந்திரி சபை ப்ளஸ் முஸ்லீம் லீக்கில் உள்ள ஆட்களுக்கு வக்ஃபு வாரியம், அதில் தலைவர், அதில் பொறுப்பு, பல வாரியங்கள்லாம் கொடுக்கப்படும். மந்திரி சபை ஒரு எம்எல்ஏ ஒரு மந்திரி மட்டும் கிடையாதுங்க, ஒரு மந்திரி ப்ளஸ் வக்ஃபு வாரியத்தில் ஒரு முஸ்லீம் தானே கொடுப்பாங்க. அதில் எந்த காதர் மதினுக்கோ யாரோ ஒரு ஆள் கிடைக்க போகுது, அதில் மெம்பர்கள் நியமிப்பாங்க, அதில் இவங்க கட்சிக்காரங்களை நிறைய நுழைச்சி விடலாம், இன்னும் பல வாரியங்களில் என்ன செய்யலாம். அப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறோங்கிற வகையில் என்னென்ன அனுகூலங்கள்லாம் கிடைக்குமோ அது எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஸ்டாலின்ட்ட ஆலோசனை படி செய்வோன்னு அவர் சொல்லலை. என்ன செய்கிறாரு, நாங்கள் நிர்வாக குழு கூட்டி முடிவு எடுப்போங்கிறாரு. இது பச்சை துரோகமாக இல்லையா? முஸ்லீம் லீக்குக்காக வேண்டி கேட்டால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, எங்கள் முஸ்லீம் வாக்கில் தான் நீ ஜெயிச்ச அப்படின்னு ஸ்டாலினுக்கு சவால் விடுறாங்க. யார், இந்த முஸ்லீம்காரன். முஸ்லீம்கள் வாக்கில் அவர் ஜெயிச்சார், முஸ்லீம் லீக் வாக்கில் ஜெயிச்சாரா? முஸ்லீம் வாக்கில் ஜெயிச்சாரா? இந்த முஸ்லீம்கள்லாம் அந்த அவருக்கு சப்போர்ட்டை தான் வாக்களித்தார்கள், நாளைக்கு வாக்களிப்பார்கள், அது எங்களுக்கு துரோகம் செய்யாத வரைக்கும் வாக்களிப்பார்கள் அப்படின்னு இருக்கும் பொழுது, அப்போ இந்த ஸ்டாலினோட எதுக்காக வேண்டி முஸ்லீம்கள்லாம் ஆதரித்தார்கள்னு கேட்டால், அவர் இஸ்லாமியர்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களில் அவர் முன்னாடி வந்து நின்றார். திருப்பரங்குன்றத்தில் வந்து அது பள்ளி கோயிலுக்கு தர்காவுக்கு சொந்தமான இடத்த கோயிலுக்கு சொந்தமான இடம் ஆக்கி தீபத்தை ஏற்றி பாபர் மசூதி மாதிரி அதை பிடுங்குவதற்கான ஒரு முயற்சி எடுத்து நீதிமன்றமே அதற்கு துணையாக இருந்தாலும் அதுக்கு என்ன வழக்கு வந்தாலும் பரவாயில்லைன்னு தைரியமாக நின்று நினைஞ்சார். ஸ்டாலின் வந்து நீதிமன்ற உத்தரவு போட்டு வந்த ஆட்களை விரட்டி அடித்தாங்க போலீஸை வச்சு. அப்போ வந்து அந்த இன்னொரு அயோத்தியா மாற்ற முடியாமல் தடுத்திருக்கார்ல, அந்த ஒரு விசுவாசத்துக்கு ஓட்டு போட்டாங்களே தவிர முஸ்லீம் லீக்காக கிடையாது. நீ முஸ்லீம் லீக்கெலாம் எதிர்த்து நின்றாலும் அந்த ஓட்டு அவர்கள் கிடைத்திருக்கும். ஏன்னு கேட்டால் அந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படி தான், ஒரு பள்ளிவாசல் தர்காவை எடுத்துக்கிடுவாங்க, அது எங்களுக்கு சொந்தம்பாங்க, வழிபாடு நடத்தணும்பாங்க, தீபம் ஏற்றணும்பாங்க, ஏற்றி முடித்த பிறகு அந்த இடம் அவங்களுக்கு தான் சொந்தம்னு தீர்ப்பளிச்சிருவாங்க. பாபர் மசூத் அப்படி தான் பறிக்கப்பட்டுச்சு. இப்போ கூட ஒரு பள்ளிவாசல் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் தர்காக்களையும் பறிக்கிறதுக்கு எந்த வழிமுறையை கையாளுவார்களோ அந்த வழிமுறையை தமிழ்நாட்டில் கையாளும் போது ஸ்டாலின் இருந்து நின்றார்ல, அதுக்கு ஒரு நன்றி கடனாகத்தான் முஸ்லீம்கள் நினைஞ்சாங்க. பெரிய இதெல்லாம் நமக்கு அவர் செஞ்சார் என்பதற்காக செய்யலை, அவ்வளோ உறுதிப்பாடாக நின்றார். இன்னொரு அயோத்தியா மாற விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் ஏற்ற முடியலை. எவ்வளோ ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்தார், பேட்டி கொடுத்தாரு, மத்திய அரசாங்கத்துடைய அழுத்தம், நீதிபதியுடைய தீர்ப்பு, இதெல்லாம் தாண்டி நினைஞ்சார், தூக்கி எறிஞ்சிட்டு அவர் இந்த சிறுபான்மை மக்களை பாதிக்கிற விஷயத்துக்கு நான் துணை நிற்க மாட்டேன்றார்ல, அதுக்கு தான். அதே மாதிரி சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி சட்டம் கொண்டு வரும்போது எடப்பாடியுடைய ஆட்சியில் முஸ்லீம்கள் மீதெல்லாம் வழக்குகள் பல மாநிலங்கள் நடந்துச்சு. அங்கெல்லாம் வழக்கு போடவில்லை. பிஜேபி ஆடுற மாநிலத்தில் வழக்கு போட்டார்கள், வேறு மாநிலங்கள்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு கைது பண்ணிட்டு விட்டுட்டார்கள். தமிழ்நாட்டில் என்ன செஞ்சாங்க, இந்த போராட்டம் பண்ண அனைவர் மீது வழக்கு போட்டார்கள். வழக்கு போட்டு அதாவது பல செக்ஷனில் வழக்குகள் போட்டு பெரிய நெருக்கடியில் முஸ்லீம் சமுதாயத்தை நிப்பாட்டிட்டு தான் எடப்பாடி இறங்கினார். இவங்க ஆட்சிக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த சிஏஏ, என்பிஆர் அந்த அதில் யாரெல்லாம் வழக்கு போடப்பட்டுச்சோ அத்தனை வழக்கு வாபஸ் வாங்கினாங்க. அந்த வழக்கு அனைத்து திரும்ப பெற்றது, யார் மீது வழக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது வழக்கு திரும்ப பெறுவதற்குரிய வழிகாட்டுதல்லாம் வெளியிட்டு, அதாவது சேதம் ஏற்படுத்தியிருப்பாங்கல்ல, பஸ்ஸை உடைச்சது, காரை உடைச்சது, அப்படிப்பட்டதை தவிர மற்றபடி கூடி கலைஞ்ச போராட்டங்களுக்கெல்லாம் வழக்கு போட்டது அனைத்தும் வாபஸ் வாங்கினார்ல. இது வாபஸ் வாங்காமல் ஒரு அரசாங்கம் போட்டு ஒரு வழக்கு, நம்ம சட்டவிரோதமாக தான் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். அனுமதி பெற்று செஞ்ச போராட்டம்னா வழக்கு போட மாட்டாங்க, அனுமதி இல்லாமல் செய்கிற போராட்டத்துக்கு வழக்கு போடுவாங்க. அப்படின்னு போட்டாங்கன்னு எடுத்துக்கொள்ளாமல் இது வந்து அவங்களுடைய வாழ்வாதார உயிர் பிரச்சனைக்காக போராடி இருக்கிறாங்க, அதுக்கு வழக்கு போடக்கூடாது என்று சொல்லி நினைஞ்சார். அதை சட்டசபையில் அறிவித்து அந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கினார்ல. முஸ்லீம் லீக் சொல்கிற மாதிரி எங்கள் ஓட்டெலாம் ஜெயித்தேன், உன் ஓட்டில் ஜெயிக்கலை, இந்த ஒரு காரணத்துக்காக முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க, இவர் நமக்கு விசுவாசம் காட்டணும், விசுவாசம் காட்டுற இடத்துல விசுவாசம் காட்டணும்னு இருந்தாங்க. அதே மாதிரி வக்ஃபு சட்டம் வரும்பொழுது
வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் வரும்பொழுது கடுமையாக பாராளுமன்றத்தில் ஃபைட் பண்ணது யார்? இவங்க தான் பண்ணாங்க, திமுக தான் பண்ணுச்சு. அப்போ அவங்க இப்போ காங்கிரஸ்லாம் இருந்தால் கூட எல்லாத்தையும் தாண்டி அதிகமாக குரல் கொடுத்தது யாருன்னு கேட்டால் திமுக தான். அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து மெஜாரிட்டியும் நிறைவேற்றித்தான் சரி. உங்களுக்காக குரல் கொடுத்தார்களா இல்லையா? குரல் கொடுத்துருக்குறாங்க. அப்போ முஸ்லீம்கள் என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டால், நமக்கு வந்து அவர் போய் அதை செஞ்சார் இதை செஞ்சார்னு பார்க்க தேவையில்லை. நம்மை பாதிக்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது எதிர்த்து நின்றாங்க. இன்னும் சொல்ல போனால் பாலஸ்தீன் விஷயத்தில், காசா விஷயத்தில் இந்தியாவுடைய மத்திய அரசாங்கமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. பிரதமர் போய் இஸ்ரேலில் போய் என்னஞ்சார், என்னுடைய தந்தை நாடுன்றார். இந்தியா எனக்கு தாய் நாடு, இஸ்ரேல் என்ற தந்தை நாடுன்றார். இந்த அப்பாவிகள் கொல்லப்படுவதையெல்லாம் சரி கண்டார் மோடி. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் ஒரு மாநில முதல்வராக இருந்து கொண்டு அதை கண்டித்து போராட்டம் பண்ணார். அயல் நாட்டு விஷயத்துக்கு மாநில கட்சிகள் இறங்க மாட்டாங்க பெரும்பாலும். அதெல்லாம் செஞ்சார். காசாவுடைய மக்களுக்காக நினைஞ்சார், போராடினார். அப்போ முஸ்லீம்களுடைய பிரச்சனைன்னு வரும்பொழுது அதை பாரதூரமாக போக முடியாமல் அதை நின்று சரி பண்ணாருங்கிற ஒரு விஷயத்தினால தான் அனைத்து முஸ்லீம் அமைப்புகளும் அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, முஸ்லீம் லீக், இவங்க வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு அதில் போய் சேர்ந்துட்டு கருணாநிதி திமுக ஆளுக்கெல்லாம் ராஜினாமா பண்ணணும், அவங்க ஜெயிச்சது எங்கள் ஓட்டில்ங்கிறார். முஸ்லீம் ஓட்டில் ஜெயிச்சா, முஸ்லீம் ஓட்டில் ஜெயிச்சா முஸ்லீம் லீக் ஓட்டா? முஸ்லீம் லீக் எத்தனை ஓட்டு இருக்கு உனக்கு? எத்தனை இடத்துல டெபாசிட் வாங்குற அளவுக்கு ஓட்டிருக்கா முஸ்லீம் லீக்குக்கு? ஏதோ அந்த காலத்தில் நீங்கள் இருக்கிறீங்கிறதுக்கா வேண்டிய ஒரு 2 சீட்டு 3 சீட்டு தர்றாரே தவிர உங்களுக்கு என்ன பலம் இருக்குது, என்ன ஒரு நெட்வொர்க் இருக்குது, எத்தனை இடத்துல கிளை வைத்திருக்கிறீங்க, என்ன பேசிக் உங்கள்கிட்ட இருக்கிறது? ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருந்தும் கூட உங்களுக்கு ஒரு சீட்டை தந்து ஜெயிக்க வச்சா, எங்கள் ஓட்டில் தான் அவங்க ஜெயித்தாங்க, ராஜினாமா பண்ணணுங்கிறாங்கன்னா எவ்வளோ திமிரு. முஸ்லீம் ஓட்டில் ஜெயித்தாங்கிறது மட்டும் ஒரு நிஜம். முஸ்லீம் ஓட்டெலாம் முஸ்லீம் லீக் ஓட்டா? கிடையாது. முஸ்லீம் லீக்குடைய ஓட்டு கிடையாது. முஸ்லீம் லீக் ஓட்டுங்கிறது ஒரு ஓட்டு கூட கிடையாது. இதுதான் சமுதாயத்தின் நிலைமை. என்ன செய்கிறாங்க, இவங்க திமுக அணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதை ஒரு விஷயத்தை பார்க்கணும். அப்போ எதனால் இந்த நிலைக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம இப்படி இந்த ஆட்சியில் இருந்தால் ஏதாவது அதிகாரத்தை பயன்படுத்தலாம், சில வாடியங்கள் கிடைக்கும், சில அந்தஸ்துகள் கிடைக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டு தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க. அதுபோக இந்த முடிவுக்கு வந்து முக்கியமான இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டால், கேரளாவில் வந்து காங்கிரஸும் முஸ்லீமுக்கும் கூட்டாக இருந்து ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. கேரளாவில் வந்து கூட்டணி மந்திரி சபை தான், காங்கிரஸு முஸ்லீம் லீக்கு சேர்ந்து அமைச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த முஸ்லீம் லீக் அவங்களும் ஒன்றா இருக்கிறதுனால அவங்க காங்கிரஸுடைய தாக்கம் கேரளா முஸ்லீம் லீக்கில் சொல்லி, எப்படியா விஜய் சொல்லுங்கள், நாங்களும் சேர்ந்துருக்குறோம், அவங்களும் சேர்ந்துக்கிட்டு ஒரு மந்திரி பதவி வாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேரளா முஸ்லீம் லீக்குடைய ஒரு அழுத்தத்தின் காரணமாகவும் இவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு ஆசையின் காரணமாகவும் தான் அதில் போய் சேர்ந்தாங்களே தவிர, இந்த முஸ்லீம் லீக் நின்ற 2 இடத்துலையும் அதற்கான அத்தனை செலவு செஞ்சது யார்? திமுககாரங்க. அந்த வீடு வீடாக போய் வேலை செஞ்சது திமுககாரங்க. முஸ்லீம் லீக்குன்னு சொல்லி போயிருந்தால் ஒரு முஸ்லீம் அல்லாத மக்கள் ஒன்று ஓட்டு போட மாட்டாங்க. கட்சியிலே முஸ்லீம்கிட்ட தான் ஓட்டு போடுவானா? அந்த திமுகவுடைய ஒரு ஆதரவு பெற்றவர்கள் என்ற காரணத்தினால, இடதுசாரிகள் ஆதரவு பெற்றவர்கள் காரணத்தினால, விசிகாவுடைய ஆதரவு பெற்றவர்கள் என்ற காரணத்தினால தான் உங்களுக்கு ஓட்டு கிடைச்சிருக்கு. என்ன செஞ்சுருக்கிறீங்க, திமுக எம்பிக்கு எம்எல்ஏக்கள்லாம் எங்கே முஸ்லீம் ஓட்டில் ஜெயித்தாங்கன்னு பேசுகிற அளவுக்கு மரகலன்னு தெரிகிறாங்க. ஆக இந்த முஸ்லீம் லீக் என்பது அது சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்து முஸ்லீமுக்கு ஒன்றுமே செஞ்சது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்திலேருந்து அந்த 2 சீட்டு 3 சீட்டு கலாச்சாரத்தை நாசமாக்குனதே முஸ்லீம் லீக் தான். கடந்த காலங்கள் நம்ம எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம் லீக் அப்படி இருக்க போய் தான் தமுமுகாண்ட ஒன்று ஆரம்பித்தோம். இவ்வளோ கேவலப்பட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அதை விட கேவலமாக போயிட்டாங்க. அது அடுத்த விஷயம். அதனால் முஸ்லீம் லீக் வந்து தப்பாக ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வச்சு என்ன செஞ்சிருவீங்க? சிறுபான்மை நலத்துறைன்னு ஒரு துறையை உங்களுக்கு தந்துட்டாங்கன்னா என்ன செஞ்சிருவீங்க? என்ன இதுக்கு முந்தி உள்ளவங்க என்ன செஞ்சாங்களோ அதுதான் செய்ய முடியுமே தவிர, இதில் நீங்களும் சம்பாரிச்சிக்கிருவீங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் ஆதாயங்கள், சில விஷயங்கள் வெளிநாட்டுடைய சில தொழில் பண்ணுறதுக்கான லைசன்ஸுகள், சில ஏற்றுமதி இறக்குமதிகள், உங்களுக்கு தொழில் ரீதியாக உள்ள இடைஞ்சல்கள்லாம் செய்ய முடியாது ஆளுங்கட்சியில் நீங்கள் இருக்கிறதுனால. அந்த ஒரு ஆதாயம் கிடைக்குமே தவிர, நீங்கள் போய் அமைச்சராக இருந்தனால சமுதாயத்துக்கு என்ன கிடைச்சிடும்? அதே மாதிரி வன்னிய அரசு போய் இருக்கிறனால தலித் மக்களுக்கு என்ன கிடைச்சிடும்? ஒன்றும் கிடைக்காது. அந்த சட்டத்தில் என்ன இருக்கோ அது கிடைக்கும். அதாவது சிறுபான்மை மக்களுக்குன்னு என்ன இருக்குதோ அந்த சட்டத்தின்படி உள்ளது கிடைக்குமே தவிர ஒன்றும் கிடைக்காது. அதனால் சமுதாய வேஷம் போடாதீங்க. நீங்கள் வந்து ஒரு துரோகம் செஞ்சுட்டு தான் முழுக்க உங்களை ஆதியிலேருந்து அவங்கள என்ன செஞ்சாங்க, தூக்கி சுமந்தாங்க. முஸ்லீம் லீக்குங்கிறது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். அதை வந்து திமுக தூக்கி சுமந்துச்சு. ஒரு ஆதரவும் இல்லை இவங்களுக்குன்னு தெரிஞ்சும் கூட ஒரு பேருக்கு ஒன்று இருக்கட்டுமே என்று நினைத்தார்களே தவிர, நீங்கள் இன்றைக்கி ஆட்சியில் மந்திரி போய் வந்துட்டதுனால உங்களுக்கு சமுதாயமெல்லாம் உங்கள் பக்கம் நிற்கிதுங்கிற தோற்றத்தை உண்டாக்காதீங்க.
உங்களுடைய பதிவுகள் முஸ்லீம் லீக்குடைய பதிலெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒட்டுமொத்த சமுதாயத்தின் பிரதிநிதியாக இவங்களை முஸ்லீம்கள் அங்கீகரித்த மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. இவர்களுக்கு மக்கள் விளைவிக்கிறங்க. முஸ்லீம் லீக்குக்கு வந்து எந்த ஒரு கடுகளவு சப்போர்ட் முஸ்லீம் சமுதாயத்தில் கிடையாது. ஏன்னா சமுதாய பிரச்சனையில் இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம் லீக் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நரசிம்மராவ் காலத்தில் வந்து பள்ளிவாசல் இடித்தாங்க பாபர் மசூதியை. அதுக்கு எவ்வளோ துணை செஞ்சது நரசிம்மராவ் தான். அவரோடு சேர்ந்து கேரளாவில் முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் கூட்டணியாக ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சுலைமான் சேட் அப்போ தலைவராக இருந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நாங்கள் கூட்டிலேருந்து விலகிடுவோம், காங்கிரஸ் இந்த பாபர் மசூதி இடித்ததுக்கு துணை செஞ்சதுனால நாங்கள் விலகிடுவோன்ற ஒரு கருத்தை அவர் சொன்ன உடனே இந்த கேரளாவில் முஸ்லீம் லீக் அந்த பதவி வெறி பிடித்தவங்கெல்லாம் பாபர் மசூதி இடித்தது பெருசாக தெரியலை. ஆஹா இப்படி சொல்லி மந்திரி பதவியை விட சொல்கிறானேன்னு சொல்லிட்டு சுலைமான் சேட்டை வெளியேற்றினாங்க. எல்லோரும் சேர்ந்துட்டு காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தாங்க கடைசி வரைக்கும். பாபர் மசூதி இடித்தது அந்த நேரத்தில் கூட்டணி இருக்கக்கூடாது, இப்போ போய் கூட்டணியில் அது ஒரு விஷயம். பாபர் மசூதி இடித்த அந்த நேரத்தில் அதனுடைய தலைவர் சொல்கிறாரு, இந்த துரோகத்தை காங்கிரஸ் செய்த காரணத்தினால் நாங்கள் மந்திரி சபையில் வெளியேறினா ஆட்சி கவுந்துடும். கேரளாவில் காங்கிரஸ் முஸ்லீம் லீக் கூட்டணி ஆட்சி இப்போ இருக்கிற மாதிரி கூட்டணி ஆட்சி இருக்கிறது. நீ வந்து அனைவரும் நாங்கள் வெளியேறுவோண்டு இந்திய தலைவர் சொல்கிறார், முஸ்லீம் லீக்குடைய தலைவர். இவங்க என்ன பண்ணாங்க, கேரளாவில் முஸ்லீம் லீக் எல்லாம் சேர்ந்து, ஏன்னா கேரளாவில் மட்டும்தான் முஸ்லீம் லீக் இருக்குது, எல்லாம் சேர்ந்து நம்ம பதவி போயிருங்கிறதுக்காக வேண்டி அதில் சில ட்ராமாவெல்லாம் போட்டு சுலைமான் சேட்டை காலி பண்ணார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்க்குறோம். கூட்டணியில் நீடித்தார்கள், அந்த பதவியை தொடர்ந்து நினைஞ்சாங்க, அனுபவித்தார்கள். அதை நான் கடுமையாக அந்த காலத்திலேயே, அந்த பாபர் இடிக்கப்பட்ட காலத்திலேயே நான் விரிவாக விளக்கமாக இந்த காங்கிரஸ் செய்த துரோகம், முஸ்லீம் லீக் செய்த துரோகங்களையெல்லாம் நம்ம அன்றைக்கே பேசியிருக்கிறோம். அதுதான் முஸ்லீம் லீக் என்பது. முஸ்லீம் லீக் என்பதற்கு சமுதாயத்தை பாதிக்கிற ஒரு விஷயம் வந்தால் கூட அவங்களுக்கு கிடையாது, அந்த பதவி தான் வேணும்னு தான் நினைப்பார்களே தவிர இஸ்லாமிய உணர்வு சமுதாய உணர்வுலாம் பேருக்கு எந்தக்கூடிய நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் அதுதான் இஸ்லாத்துடைய அடையாளம் வச்சுருப்பாங்களே தவிர சமுதாயத்தை பற்றி அவங்க கவலைப்பே கிடையாது. ஜெயலலிதா ஆட்சியில் தடாவில் பிடிச்சி போட்டானே அதுக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணினாங்களா? தடாங்கிற பேரில் எவ்வளோ கொடுமை அனுபவித்தோம், அதுக்கு எதிராக குரல் கொடுத்துருப்பாங்களே இந்த முஸ்லீம் லீக். தமிழ்நாட்டில் எத்தனை விஷயங்களில் இந்த குண்டு வெடிப்பை ஒட்டி எத்தனை பொய் வழக்குகள் இந்த மக்கள் மேலே போடப்பட்டுச்சு, அதுக்கு எதிராக ரோட்டில் இறங்கியிருக்கு. என்ன நீ செஞ்ச முஸ்லீமுக்கு? முஸ்லீம் லீக்கு முஸ்லீம்களுக்கு ஒன்றும் செஞ்சது கிடையாது. யார்கிட்ட கூட்டணியில் சேர்ந்துருக்கிறாங்களோ அந்த அநியாயத்தெல்லாம் சேர்ந்து முட்டு கொடுப்பாங்க. இப்போ விஜய் செய்கிற அநியாயம் செஞ்சால் கூட இப்போ திருப்பரங்குன்றத்தில் நாளைக்கு தீபம் ஏற்ற போனால் கூட காதர் மீது நெஞ்சுவார், அதுக்கு ஒரு வழக்கம் சொல்லுவார், அது வந்து அவங்களுக்கு சொந்தம் தான், அப்படி தான் கொடுத்துருந்தேன், விட்டு கொடுத்து நல்லதும்பார். எங்கள் முஸ்லீம் லீக்கில் எந்த ஒரு சமுதாய நலனும் எதிர்பார்க்க முடியாது. இப்போ எப்படி திமுக என்ன செஞ்சாலும் தலையாட்டிகிட்டு இருந்தார்களோ, அது மாதிரி காங்கிரஸில் அதிமுகவோட கூட்டணியாக இருக்கும்போது இப்படி தலையாட்டி கொண்டு இருந்தார்களோ, அதே மாதிரி தான் இப்போ விஜயோடு சேர்ந்தவர் என்னத்தை இஸ்லாத்துக்கு எதிராக செஞ்சாலும் சரி அதெல்லாம் கண்டுக்கிறவே மாட்டார்கள். அதுதான் முஸ்லீம் லீக் என்பதனால முஸ்லீம் லீக் உனக்கு ஒரு பதவி ஆசை வச்சு போனோன்னு சொல்லிட்டு போகிறத விட்டுவிட்டு எங்கள் தயவுலாம் நீ செய்ச்சேன்னு சொல்லிட்டு என்ன சமுதாயத்துக்கு செஞ்ச மாதிரி, இது பெரிய கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிற செஞ்ச மாதிரியெல்லாம் ட்ராமா போடுறாங்க. ரெண்டு பேருமே துரோகம் செஞ்சுருக்கிறாங்க. திருமாவளவனும் சரி, கம்யூனிஸ்ட்டுகளும் துரோகம் தான் செய்கிறாங்க. அவங்களும் வந்து கூட்டணியில் சேராவிட்டாலும் ஆட்சியில் பங்கு எடுக்காமல் வெளியேந்து வெளியே ஆதரிக்க என்ன தேவை? வெளியே ஆதரிக்க கவர்னர் ஆட்சி வந்தால் என்ன நடக்க முடியாது? இப்போ நடக்கத்தானே செய்யும். இதெல்லாம் அந்த சீட்டு பிரிக்கும் பொழுது கம்யூனிஸ்ட்டுகளுக்கு ஏற்பட்ட அதிருப்தி திமுக மேலே, இனிமேல் இதில் தொடரக்கூடாது, திமுக மேலே நம்மளுக்கு சீட்டு ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க, 15 சீட்டு 16 சீட்டு போட்டிக்கிட்டு இருக்கின்ற ஒரு கட்சியை கொண்டு வந்துக்கிட்டு 2 கம்யூனிஸ்ட்டுகளே நினைஞ்சிட்டார், 5 சீட்டில் நிப்பாட்டி விட்டார் அப்படின்னு ஸ்டாலின் மேலே அவர்களுக்கு கோபம் இருந்தது. அதை தேர்தலில் அந்த தொகுதி பங்கீடு நேரத்தில் வெளிப்படையாக சொன்னார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியினர் வந்து எங்களுக்கு ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாங்க என்று சொன்னார்கள். அந்த ஒரு கோபம் இருக்கிறதுனால அவர்கள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்போ திமுக ஏதாவது ஒரு 3வது வழியில் போய் ஆட்சியை பிடிச்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி விஜய் ஆதரிக்கிறாங்க. கவர்னர் ஆட்சியெலாம் காரணம் கிடையாது, அவரோட நம்ம போக முடியாது. இப்போ கூட நீங்கள் வந்து விஜயோட உள்ளாட்சி தேர்தலாம் வருதை நீங்கள் விஜய் ஆதரிப்பீங்களான்னு கேட்கும்போது அது நிர்வாகக்குழு கூடி முடிவு செய்வோன்றாங்க. அதான் அதுக்கும் தயாருங்கிறாங்க. வெளியேருந்து ஆதரவுன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க அதனுடைய கூட்டணியில் ஒரு 4 சீட்டு கிடைச்சா அதுக்கும் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க திமுகவோட உடன்பாடு இல்லாமல் தான் பயணித்தார்கள். ஏன்னா அதுக்கு காரணம் திமுக தான். அவங்களுக்கு சீட்டை ரொம்ப குறைச்சதுனால அதனால் ஏற்பட்ட ஒரு கசப்பின் காரணமாக அவர்கள் எப்படா வெளியே போடான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் போயிட்டாங்க. ஆனால் என்ன ஆட்சியில் பங்கு பெறலைங்கிற காரணத்தினால அவர்கள் இந்த அணியில் இருப்பதாக ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் உள்ளாட்சி தேர்தல் வரும் பொழுது, திருச்சி இடைத்தேர்தல் வரும் பொழுது இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சு போயிடும். அப்போ பளிச்சுன்னு வெளிச்சமாயிரும். அதனால் இந்த 4 கட்சிகள், 4 கட்சி, முஸ்லீம் லீக்கு, வலது கம்யூனிஸ்ட்டு, இடது கம்யூனிஸ்ட்டு ப்ளஸ் வந்து விடுதலை சிறுத்தை, இந்த 4 கட்சிகளுமே
திமுகவுடைய தயவில் இந்த விஜய் வேண்டாம்னு சொல்லி மக்களுடைய வாக்கை பெற்றுவிட்டு விஜயை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்குறோம். அவங்க கொடுக்கலன்னு ஆட்சி நடத்த முடியாது. இந்த 4 கட்சிகளும் நாங்கள் கொள்கைக்காக உள்ளவர்கள். உன்னை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு மக்கள் ஓட்டு போடவில்லை. நாங்கள் எவனையும் ஆதரிக்க மாட்டோம். கவர்னர் வந்துட்டு போகுதியா, கவர்னர் ஆட்சி வந்தாலும் என்ன நடக்கும், நீ வந்தால் நடக்க போகுது, ரெண்டு ஒன்று தான். இவர் என்ன இப்போ அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு ஆளை விஜய் அப்படிலாம் கிடையாது. முழுக்க முழுக்க அவங்களுக்கு சார்பாக அந்த 44 பேர் இறந்ததுக்கு பிஜேபி தான் அவங்க வந்து முட்டு கொடுத்துச்சு வந்து கரூருக்கு வந்து. அப்படியான அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தில் 4 கட்சியுமே கம்யூனிஸ்ட்டுகள் செஞ்சது ஒரு ஒரு 90% வச்சுக்கிடலாம். இவங்க 3 பேரும் 100%. காங்கிரஸ் வந்து 100க்கு 200% சொல்லிக்கிடலாம். அப்படி துரோகம் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதுபோக இந்த மதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க ஏன் போகலை அப்படின்னு கேட்டால், அவர்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டிக்கிட்டாங்க. அவர்கள் வந்து அவங்க கட்சிக்குன்னு ஒரு பம்பரம்னு ஒரு சின்னம் வச்சுருந்தாங்கல்ல, அதில் போட்டிக்கிடாமல் அவங்களுக்கு கொடுத்த தொகுதிகளில் 4 தொகுதி கொடுத்தாங்க. 4 தொகுதியிலையுமே அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்தில் 3 இதில் வந்து நாங்கள் எங்கள் சின்னத்தில் சூரியனில் போட்டிடுவோம், ஒரு இதில் எங்கள் சின்னத்தில் போட்டிடுவோம்னு சொல்லிவிட்டு, அப்புறமேல் நம்ம சின்னத்தில் போட்டால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே நாங்கள் என்ன செய்கிறோம், உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுறோம்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டா என்னவாயிரும்னு கேட்டால், இவங்க பிரிஞ்சு போக முடியாது. உதயசூரியன் சின்னத்தில் ஒருத்தர் போட்டிடுறாருன்னு சொன்னால் அவர் பேருக்கு வெளி உலகத்தில் மதிமுகன்னு சொல்லிக்கொள்ள முடியுமே தவிர, சட்டசபைக்குள்ளே அவர் வந்து திமுககாரர் தான். ஏன்னு கேட்டால், அந்த உதயசூரியன் கொடுப்பதாக இருந்தால் யார் போட்டியிடுறார் அவர் வந்து திமுகவில் சேரணும். சேர்ந்த ஆதாரத்தோட இவர் எங்கள் கட்சி உறுப்பினர், அதனால் நீங்கள் உதயசூரியன் கொடுங்கன்னு திமுகவுடைய தலைவர் கடிதம் அனுப்புனா மட்டும்தான் தேர்தல் கமிஷனில் உதயசூரியன் கொடுப்பாங்க. அப்போ என்றைக்கு உதயசூரியனில் நிற்கிறீங்களோ அப்போவே நீங்கள் திமுக உறுப்பினர் தான் சட்டப்படி. நீங்கள் வந்து மாறி போனீங்கன்னா இப்போ கட்சி மாறலில் பதவி போயிடும். அதனால தான் வைகோவுக்கு போக முடியலை. தனி சின்னத்தில் நின்று கிளம்பி நினைப்பார். அவர் அணி மாறுறதுக்கு ரொம்ப தயாரான ஆள் தான். அவர் காங்கிரஸ் முந்தைய கூட போயிருப்பார். ஏன்னா அவர் அந்த சந்தர்ப்பவாத அரசியலில் அவர் கரை கண்டவராக இருக்கிறார். அப்போ வைகோ ஏன் போகலை, வைகோ மட்டும் அவர்களோட உறுதியாக நிற்கிறாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. உறுதியாக நிற்கலை. அவர் வந்து விஜய் சந்திக்க போனவொன்னு என்ன செய்கிறாரு, வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவர் பண்ணுற அலப்பறையை பார்த்தீங்கன்னா, இதான் என் மனைவி, இதான் என் புள்ள அப்படின்னு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துகிறார். அவர் குதூகலப்படுத்துகிறாரு. அந்த ஒரு சந்திப்பே பெரிய அவருக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. வீட்டுக்குள்ளே பூரா விஜய் ரசிகர்களை வச்சுக்கிட்டு இருக்கிறார். அதனால் அவர் என்றைக்கே போயிருப்பார். அவர் போகாமல் இருக்கிற காரணம் என்னடா, போக முடியாது. போனால் அந்த 4 பேரும் பதவி இழந்துருவாங்க. அதே மாதிரி உள்ள விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி இப்போ ஜவாஹர்லால் இருக்கார், மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் போயிடுவாரா போக மாட்டாரான்னு நமக்கு ஊகமாக சொல்ல முடியாட்டானே, அவர் இந்த நேரத்தில் இந்த ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறாங்க. இனிமேல் உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் அனைத்திலுமே நாங்கள் எங்கள் கட்சி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம், திமுக சின்னத்தில் போட்டியிட மாட்டோம்னு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு என்ன கையை இப்போ ஏன் போடுறீங்க, இப்போ நினைக்கிறாரு இந்த மாதிரி நம்மளும் தனியாக போட்டியிருந்தோம்னு சொன்னால் நமக்கு ஒரு மந்திரி போய் கன்ஃபார்ம் ஆகிருக்குமே. முஸ்லீம் லீக் என் கிடைச்சி அவன் ஏனியில் போட்டிட்டான். முஸ்லீம் லீக்காரர்கள் 2 கொடுத்தாங்க, 2மே ஏனி சின்னத்தில் போட்டியிட்டார்களே தவிர சூரியனில் போட்டியிடலை. சூரியனில் போட்டியிடாத காரணத்தினால, விடுதலை சிறுத்தைகள் பானையில் போட்டியிடாத காரணத்தினால, கம்யூனிஸ்ட்டுகள் கதிரருவாள் நட்சத்திரம் அதில் போட்டியிட்ட ஒரு காரணத்தினால அவங்களெல்லாம் வந்து தனித்து முடிவெடுக்க முடியும், வைகோவுக்கு முடியாது. அப்போ வைகோ அதே மாதிரி தான் ஜவாஹர்லால் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்போ சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அது தேர்தல் வரும்போது சீட்டு பேரம் நடத்தும்போது சொல்லியிருக்கலாம். இப்போ அந்த ஆதங்கம் அவர்கிட்ட வருது. எப்படி நாங்கள் தனி சின்னத்தெல்லாம் போட்டிடுவோம், எதனால் இவங்கெல்லாம் போயிட்டாங்க, இப்போ ஷாஜஹானுக்கெல்லாம் பதவி கிடச்சிருச்சு, நம்மளாம் தனி சின்னத்தில் போட்டியிருந்தால் நம்மளுக்கு ஒரு மினிஸ்டர் கிடச்சிருக்குமே, இந்த நேரத்தில் யாருக்கு வேணாலும் கிடைக்கும். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த பிரேமலதாவை நம்ம ரொம்ப அவங்கள சேர்த்தே இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். அந்த அம்மா வந்து தனி சின்னத்தில் போட்டிட்டாங்க, சூரியனில் போட்டிட்டல, முரசில் போட்டிட்டாங்க. அவங்க சின்னத்தில் போட்டி அவங்க நினச்சா போகலாம். இப்போ போகாமல் இருக்கிறது வந்து அது ஒரு அந்த யார் ரொம்ப விசுவாசம் நினச்சிங்களோ அவங்களாம் நடிச்சிருக்கிறார்கள். யார் விசுவாசமாக இல்லைன்னு நினச்சிருக்கிறோ அவர் உறுதியாக நிற்கிறார். உறுதியாக நிற்கிற கூட காரணம் என்னென்னு கேட்டால், அவருடைய தம்பிக்கு வந்து ராஜ்யசபா கொடுத்து விட்டாங்க. ஒரு எம்பிங்கிறத ஒன்று நமக்கு கொடுத்துட்டாங்க ராஜ்யசபாவில். அந்த அந்த பிரேமலதாவுடைய தம்பி கொடுத்தாங்கல்ல, ஒரு ராஜ்யசபா சீட்டும் 10 சட்டமன்ற சீட்டு தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இவ்வளோ இப்போ தானே ராஜ்யசபா எம்பி போயிருக்கிறோம், இந்த நேரத்தில் ஏன் போகணும்னு கூட இருக்கலாம். அவங்க நினைச்சால் போகலாம். அவங்க நினைத்தார்களே ஆனால் அவங்களுடைய சொந்த சின்னத்தில் போட்டிட்டால். ஆனால் வந்து சட்டசபையில் மிக தெளிவாக
விஜயுடைய அந்த இந்த குதிரை பேர அரசியலை வந்து அம்பலப்படுத்தி பேசுனதை நம்ம பார்க்குறோம். அதனால் எல்லாமே இந்த பதவின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் மானம் ஈனம் ரோசம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. அதனால தான் திருமாவளவன் ஆதி காலத்தில் தலித் பேந்தர்ன்னு வச்சுக்கிட்டு இருந்தார்ல, அந்த காலத்தில் இருந்த தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு தெருவாக எழுதி போட்டாங்க. தேர்தல் பாதை வந்து திருடர் பாதைன்னு. அதுதான் உண்மையாகி கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் முசீபத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்கிட்ட நீதி நியாயம் கொள்கை தர்மம்லாம் எதிர்பார்க்க முடியாது. அரசியலில் பதவியை அனுபவிக்க என்ன வேண்டாலும் செய்வார்கள் என்பது தான் இந்த தேர்தலுக்கு பிந்தி நடந்த மாற்றங்களில் இருந்து தெரிய வருகிறது. போதுமா? இத்தோடு முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அதனால்